என்ன சொல்றீங்க? நான் தாய் மாமன் கிடையாதா? ஆமா, மாப்பிள்ளையே மாறுனதுக்கு அப்புறம் நீங்க தாய் மாமாவா இருக்க முடியாதே. ஒரு சாதாரண ஆள் தான் நீங்க. நீ சொல்றதும் சரிதான். ஆமா, மாப்பிள்ளைய மாத்துனது யாரு? வேற யாரு? நாங்க தான். இது நீங்களா? நீங்க ஏன் மாத்துறீங்க? அது வந்து பொண்ணு வேற ஒருத்தரை விரும்புச்சு. அதனால மாப்பிளைய மாத்தி அந்த பொண்ணு விருப்பப்பட்ட பையனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். ஓ, என்னையா பேசிட்டு இருக்கீங்க? தாய் மாமன் ஒருத்தன் நான் இருக்கேன். நீங்க எப்படி என்ன கேட்காமலே முடிவு பண்ணலாம்? மாப்பிளைய கூப்பிடு. மாப்பிளையோட அப்பா எங்கயா? அவனை கூப்பிடி, அவனுக்கு ரைடு விடுறேன் பாரு. இங்க பாருங்க, அவரும் சம்மதிச்சு மாப்பிள்ளைய மாத்தி மணமேடை வரைக்கும் வந்தாச்சு. இனி ஒன்னும் பண்ண முடியாது. எது? சம்மதிச்சுட்டாரா? ஓ, என்னையா பேசிட்டு இருக்கீங்க? தாய் மாமன் ஒருத்தன் நான் எதுக்கு இருக்கேன்? இப்படி பண்ணிட்டீங்க. எனக்கு மதிப்பு மரியாதையே கிடையாதா? அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் கேட்டு வாங்க கூடாது. தானா வரணும். தாய் மாமன் கல்யாணத்துல முன்ன நின்னு எல்லா வேலையும் எடுத்து செய்யணும். அதை விட்டுட்டு செஞ்ச வேலைய குறை சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க கூடாது. தாய் மாமா உறவுன்னா பிரச்சனைன்னு வந்தா முன்னாடி நின்னு சமாளிக்கணும். இப்படி சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் மரியாதையா பேசுறீங்க, இப்ப மரியாதையா இல்லாம பேசுறீங்க. ஆமா, முதல்ல நீங்க மாப்பிள்ளையோட தாய் மாமா, இப்போ நீங்க வேற யாரோ தானே. நியாயப்படி பார்த்தா இந்த கல்யாணத்துல நீங்க இருக்கவே கூடாது. உங்களை போலீஸ விட்டு அடிச்சு துரத்தணும். கவர்னர் வேற வந்திருக்காங்க. போலீஸ்க்கு உங்க மேல சந்தேகம் வந்திருக்கும். எது வெளியே துரத்திடுவீங்களா? ஏம்மா, பசிக்குது, ஒரு ஓரமா உட்காந்து சாப்பிட்டு மட்டும் போயிடுறேம்மா. ப்ளீஸ்மா, கொஞ்சம் சொல்லுப்பா. உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. போலீஸ் கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு நீங்க சைலண்டா இருந்தாதான் நான் போலீஸ் கிட்ட சொல்ல மாட்டேன். ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா நான் இப்பவே போலீஸ கூப்பிடுவேன். எப்படி வசதி? ஐயோ, கண்டிப்பா நான் வாயே துறக்க மாட்டேன். நான் ஒரு பக்கமா சும்மா இருக்கேம்மா. சாப்பிட்டுட்டு கம்மனு கிளம்பி போயிருவேம்மா. சாப்பிட்டுட்டு போனா மட்டும் பத்தாது. இருந்து பொண்ணு மாப்பிளைய மனசார வாழ்த்திட்டு போகணும். ஐய, கவலையப்படாதப்பா. என் வயிறு நிறைஞ்ச உடனே அவங்க மனசு நிறைய மாதிரி வாழ்த்திட்டு போயிருவேன். என்ன, நான் தான் யாரோ ஒருத்தனாயிட்டேன்.